Hello friends, welcome to Charming Cham. இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கிலோ பிரியாணி செய்யறதுனால நான் இன்னைக்கு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை 2, பட்டை 2, கிராம்பு 4, நட்சத்திர சோம்பு 3, ஏலக்காய் 2, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நீளமாக வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு முக்கியமாக நம்ம வெங்காய தக்காளியை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் அரை ஸ்பூன். நான் சிக்கனில் ஏற்கனவே மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சதுனால இப்போ 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நான் 1 கிலோ சிக்கன் இன்னைக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த கிரேவிக்கும் எடுத்து வச்சிருக்க ரைஸ்க்கும் தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விடணும். பாதி எலும்பிச்சை பழ சாறு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம்
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக விடணும். நான் இதில் எதுவும் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் முடிஞ்சதும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துப்போம். பாஸ்மதி அரிசி குக்கரில் வைக்கும்போது 1 கப் அரிசிக்கு 1/4 கப் தண்ணி வைக்கணும். அப்போ தான் பிரியாணி குழையாமல் உதிராக வரும். சிக்கனுக்குன்னு தனியாக தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்க வேண்டாம், இதுலேயும் கரெக்டாக வெந்துடும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இதே போல் நம்ம பொறுமையாக கிளறி விடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.